ஹாய் வெல்கம் டு விக்கி டெக்கி அண்ட் காஷியன் பிறகு நான் உங்களோட வெங்கட். இன்னைக்கு டாட்நெட் கோர் பற்றி வந்து பயங்கர டீட்டெயில்ஸாக பேச போகிறேங்க. டாட்நெட் கோர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டாட்நெட் பிளாட்ஃபார்முங்க. இப்போ ரீசெண்டாக லைக் மைக்ரோசாஃப்ட் வந்து எதிர்பார்க்குற ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் இதுங்க. ஸோ டாட்நெட் பொறுத்த வரைக்கும் வந்து வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு நிறைய பேர் கேட்பாங்க. அந்நியாயத்துக்கு வாண்டட் இருக்கு. நம்ம கம்பெனியில் நிறைய கம்பெனிஸ் கேட்குறாங்க. நம்ம கம்பெனியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கம்பெனி கேட்குறாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அவ்வளோ வாண்டடுங்க. டாட்நெட் படிச்சவங்க எல்லாருமே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க நம்ம கம்பெனியில் இருந்து. ஓகே, கண்டிப்பாக டாட்நெட் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா படிங்க. நம்ம கம்பெனி காஷியன் ப்ராடக்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் கோர்சஸ் கண்டக்ட் பண்ற கம்பெனி. ஆன்லைன்ல ஆஃப்லைன் நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். வேலை தேடிட்டு இருக்க அவ்வளவு பேருக்குமே உதவி பண்ண நான் ரெடியா இருக்கேன். இது என்னோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் எல்லாமே இருக்கு. நீங்க கூட சேட் பண்ணா என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட் ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு என்கிட்ட பேசுறாங்க. நம்ம கம்பெனில படிச்சு பிளேஸ் ஆன அவ்வளவு பேருக்கு ஒரு வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேங்க. இந்த வீடியோவை ரெக்ரூட்டர்ஸோ கம்பெனி பீப்புளோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு அனுப்புங்க. எங்களோட பெஸ்ட் ட்ரெயின் ஸ்டூடெண்ட்ஸை நாங்க உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்கோம். உங்களோட எந்த கண்டிஷனா இருந்தாலும் அதற்கு நாங்க ரெடியா இருக்குங்க. ஸோ கண்டிப்பா வந்து லைக் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பெஸ்டா இருப்பாங்க. நான் அதுக்கு ஒரு அஷூரன்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிறேங்க. அண்ட் வெல்கம். இந்த வீடியோல சூப்பரா நிறைய விஷயங்களை பார்க்க போறேங்க. அதாவது நார்மலா ஒரு பில்லிங் அப்ளிகேஷனுங்க. ஒரு ஹோட்டல்ல நான் சாப்பிட்டப்ப ஒரு பில்லு போற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. ஒரு பில்லிங் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு தான் வந்து இந்த விண்டோஸ் அப்ளிகேஷன் அப்படின்ற தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. இதோட பேர் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த விண்டோஸ் அப்ளிகேஷன் வந்து லைக் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ்க்கு நல்லா இருக்கும்பா, மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு இது ஒரு ஃப்ரெண்ட்லியா இல்லைன்றதான் பெரிய பிரச்சனைங்க. சிங்கிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு மட்டுமே ஒழுங்கா வேலை செய்யக்கூடிய தன்மை இருக்கிறதுனால வந்து இது ஒரு பெரிய டிராபேக். ஏன்னா லினக்ஸ் எல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண முடியலங்க. அப்ப வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் கம்பேட்டபிலிட்டின்னு எல்லாருக்கும் ஃப்ரெண்டா இருக்கிற ஒரு ப்ராஜெக்டை தயாரிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுங்க. அதுவும் வெப்சைட்லாம் வந்துச்சுன்னா அந்த வெப்சைட்லாம் தயாரிக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் கம்பேட்டபிளா இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டுங்க. அப்பதான் திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க மைக்ரோசாஃப்ட்டுங்க. டாட்நெட் ஃப்ரேம் ஒர்க் மட்டுமே இருந்தா ஒரு ஓஎஸ் மட்டும் டார்கெட் பண்ணாம எல்லா ஓஎஸும் டார்கெட் பண்ற டாட்நெட் கோர் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க டாட்நெட் கோர் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி உருவாக்குனாங்க. இது மூலமா நீ தயாரிக்கிற ஒவ்வொரு அப்ளிகேஷனும் எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் அழகா வேலை செய்யுங்க. இப்போ ஹிஸ்டரி ஆஃப் டெக்னாலஜின்னு பாத்தீங்கன்னா டாட்நெட் ஃப்ரேம் ஒர்க் வந்து 2016 வந்து 4.6 இருந்து இப்போ ரெண்டா பிரிஞ்சு ஒன்னு டாட்நெட் ஃப்ரேம் ஒர்க் இன்னொன்னு கோர் அப்படின்ற ரெண்டா பிரிஞ்சுங்க. அப்புறம் டாட்நெட் கோர்ல வெவ்வேறு வெர்ஷன் வச்சுங்க. எதுக்குப்பா டாட்நெட் கோர் ஒரு பேருங்க? ஸோ டாட்நெட் ஃப்ரேம் ஒர்க் மொத்தமாக ஒரே பேரை வச்சலாமே, ஏன் ரெண்டா பிரிக்கிறேன்னு யோசிச்சாங்க. டாட்நெட் ஃப்ரேம் ஒர்க்ன்ற பேரிலேயே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஒரு டாட்நெட் ஃப்ரேம் ஒர்க் எப்படி முதல்ல வேலை செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஒவ்வொரு டெக்னாலஜிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குன்னு தனித்தனியாக கம்பைலர்ஸ் இருக்குங்க. அது மூலமா லைப்ரரிஸ் EXE எல்லாம் தயாரிச்சாங்க. அது ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர் மூலமா வந்து நேட்டிவ் கோடு கம்பைல் பண்ணி மிஷின் கோடு கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய தன்மை இருக்க மாதிரி ஒரு ப்ரோக்ராமை பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல இருந்து அடுத்த லெவலில் டாட்நெட் கோர் பார்த்தீங்கன்னா வந்து ரோசலின் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் கம்பைலருங்க. நிறைய லாங்குவேஜ் ஒரு கம்பைலர் கம்பைல் பண்ணக்கூடிய தன்மை இருக்கிற ரோசலின் கம்பைலர் உருவாக்குனாங்க. கோர் எஃப்எக்ஸ்னா வந்து மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் பண்ணக்கூடிய லைப்ரரி எல்லாம் வச்சிருந்தாங்க. அது மூலமா வந்து கோர் CLR RYU ஜெட் கம்பைலர் வந்து எந்த ஓஎஸ் இருந்தாலும் அதுக்கு கம்பேரபிளா இருக்க மாதிரி தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் டாட்நெட் கோருங்க. டாட்நெட் ஃப்ரேம் ஒர்க்கும் டாட்நெட் கோருக்கு வித்தியாசத்தை பார்க்கலாங்க. டாட்நெட் ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஹெவிங்க, எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா எது தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் நியூகட் பேக்கேஜில் வச்சுக்கிட்டு எப்போ எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். சைஸ் சின்னதாக இருக்கிற தொட்டு வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்களா. அதனால தான் வந்து இது மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல சூப்பராக வேலை செய்யும். இவன் விண்டோஸ்ல மட்டும் தான் வேலை செய்யக்கூடிய தன்மை இருக்குங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து டாட்நெட் ஃப்ரேம் ஒர்க் வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லா ஃபைல் கூட மெர்ஜ் ஆயிருக்குங்க. அதை ரிமூவ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நிறைய பாதிப்புகள் இருக்கும். நம்மளால அப்படி கிடையாதுங்க. எல்லாம் தனித்தனியா இருக்கிற தொட்டு பார்த்தீங்கன்னா வந்து இவனை மட்டும் தூக்கணும்னா தூக்கிக்கலாங்க. அது ஒரு பெரிய விஷயம். இது எல்லாமே இதோட ஃபிராக்மெண்டேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்படின்னா என்னன்னா என்ன அப்ளிகேஷன் வேணும், எல்லா அப்ளிகேஷனும் ஒரே மாதிரி லைப்ரரி தேவைப்படாது. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி தேவைப்படுங்க. அதனால அந்தந்த லைப்ரரிக்கு தகுந்த மாதிரி வந்து அந்தந்த அப்ளிகேஷன் தகுந்த மாதிரி அந்தந்த லைப்ரரி பயன்படுத்த முடியும். இதனால ஸ்பேஸ், பர்ஃபார்மன்ஸ், ஆப்டிமைசேஷன் எல்லாமே பண்ண முடியுங்க. அண்ட் ஃபைனலா வந்து இதுல ஒரு காமன் லைன் இன்டர்ஃபேஸ்னு ஒரு CLI இன்டர்ஃபேஸ் இருக்குங்க. இது வந்து .NET.exe சொல்லுவாங்க. ஸ்பெஷல் இன்டர்ஃபேஸ்ங்க. அது மூலமா ஏகப்பட்ட கமாண்ட்ஸ் சூப்பரா ஃபாஸ்டா பண்ண முடியும். இப்போ நம்ம அப்டேட் ஆர்கிடெக்சருக்கு வரலாங்க. அதாவது மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணாங்கன்னா டாட்நெட் ஃப்ரேம் ஒர்க் விடல, அது கூட கோரையும் கொண்டு வந்துட்டாங்க. டாட்நெட் ஃப்ரேம் ஒர்க் வச்சு WPF, விண்டோஸ் ஃபார்ம், ASP எல்லாமே தயாரிக்கலாம். இதுல ASP.NET யூனிவர்சல் விண்டோஸ் ஆப்னு தயாரிச்சாங்க. இவங்க ரெண்டு பேருமே இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கக்கூடிய தன்மையா இருந்துச்சு. கம்பைலர், ரன் டைம் காம்பனன்ட், நியூகட் பேக்கேஜ் எல்லாருமே இவங்க எல்லாருமே ஷேர் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய டாட்நெட் ஆர்கிடெக்சர் உருவாச்சுங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. யூனிவர்சல் விண்டோஸ் ஆப்னா என்னங்க? மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தாங்க. பாருங்களேன், இப்போ நான் டாட்நெட் கோர் காமிச்சிட்டு இருக்கேங்க. டாட்நெட் கோர் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன்.
வெப் அப்ளிகேஷன் தயாரிக்கலாம், எம்பிசியாவும் தயாரிக்கலாம், நார்மல் ASP.NET தயாரிக்க முடியுங்க. ரெண்டுமே தயாரிக்கலாம். அதுல மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேவா? நான் இப்போ கன்சோல் அப்ளிகேஷன் மட்டும் எடுக்கிறேங்க. எனக்கு ஒரு பெரிய ஷாக் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கன்சோல் அப்ளிகேஷன் இப்போ கன்சோல் அப்ளிகேஷன் நெக்ஸ்ட் பட்டன் ஐயோ நான் மறைச்சிருக்கேங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இங்க ரைட் சைடில் ஒரு நெக்ஸ்ட் இருக்குங்க. சரிங்களா? ஐயோ மறைச்சிட்டேன். இங்க பாருங்க நெக்ஸ்ட் இருக்கா? இந்த நெக்ஸ்ட் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. பேரை கொடுத்தாச்சுங்க. என்ன ஃப்ரேம் ஒர்க் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த கன்சோல் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சு. நல்ல விஷயம் தானுங்க. ஆனா ஷாக்கிங் என்ன தெரியுமா? எப்பவுமே ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் ஒரு ப்ராஜெக்ட் வந்து .NET நம்ம தயாரிச்சோம்னு வச்சுங்களேன், C# வச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறீங்கன்னா வந்து நேம் ஸ்பேஸ் முதல்ல இருக்குங்க. நேம் ஸ்பேஸ் முதல்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லைக் ஒரு லைப்ரரிஸ் இருக்குங்க. அதான் நேம் ஸ்பேஸுங்க. நாம உருவாக்குற ஒரு நேம் ஸ்பேஸ் இருக்கும். அதுக்குள்ள வந்து ஒரு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இருக்கும். அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள தான் கோடிங் நம்ம எழுதுவோம். ஆனா அநியாயத்துக்கு .NET ஃப்ரேம்வொர்க்ல இங்க பாருங்க .NET கோர்ல எப்படி இருக்குமா, நேரா கோடிங் மட்டும் தான். யோ கிளாஸ் எங்கயா, நேம் ஸ்பேஸ் எங்கயா, மெயின் ஃபங்க்ஷன் எங்கயா, அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. டிஃபால்ட்டா அவங்க எல்லாமே எடுத்துக்கிறாங்க. ஸோ கோடிங்கை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டான். நான் யூஸ்வலா பழைய வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா 10 லைன் கூட இங்க ஒரே லைன்ல முடிச்சுட்டாங்க. ஓகே, அதான் .NET கோரோட பெரிய அட்வான்டேஜா பேசப்படுதுங்க. கோடிங் எழுத தேவையில்லை. அதுவும் வந்து லைக் பழைய வருஷம் ASP.NET எம்பிசிலாம் பண்ணும்போது போன வீடியோ நான் எம்பிசி போட்டிருப்பேங்க. அதுல வியூ மாடல்லாம் தயாரிக்கணும். வியூ தயாரிக்க தேவையில்ல, மாடல் மட்டும் தயாரிக்கணும். இப்ப அப்பெல்லாம் கிடையாதுங்க. எல்லாமே கண்ட்ரோலர் தயாரிச்சா எல்லாமே தயாரிச்சிருங்க. கோடிங் அதுவே எழுதிடும். இதான் பெரிய அட்வான்டேஜ். அதை பத்தி நிறைய விஷயங்கள் நான் எழுதியிருக்கேங்க. நான் .NET கோட் ஒரு அப்ளிகேஷன் தயாரிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த லிங்க்கு போங்க. இந்த லிங்கை வந்து கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்டா நான் போட்டிருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷனுக்கு போலாங்க. பாருங்களேன் எவ்வளவு ஆர்டிகல்ஸ், இது எல்லாமே நான் எழுதியிருக்கிற ஆர்டிகலுங்க. பொறுமையா போய் பாருங்க. இதுல வந்து .NET கோர்னர் இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்றேங்க. கிளிக் பண்ண அப்படின்னா வந்து இங்க ஆர்டிகல் வந்துட்டு இருக்கு. அப்படியே ஸ்க்ரால் பண்றேன். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் .NET கோருங்க, அதோட பிளாட்ஃபார்முங்க, அதோட கமாண்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. எனிவே லைக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேங்க. கண்டிப்பா வந்து லைக் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சா நீங்க கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக் வேணும்னு நீங்க கான்டாக்ட் பண்ணலாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குங்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. ஸோ இந்த சமுதாயத்தை மாற்றமான ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.